மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் அகர முதல எனத் தொடங்கி அகில உலகையே ஈரடியில் அடக்கி சாதி மத பேதமின்றி மனிதம் ஒன்றே உயிர் மூச்சாக்கி காலங்கள் கடந்தும் கருத்துக்களை காட்டி கடுகை துளைத்து கடலை புகட்டி வான் புகழ் கொண்ட என் முப்பாட்டன் வாளார் நெடுமாறன் அவர்களையும் எம் இனத்தின் இடஒதுக்கீட்டிற்காக போராடி உயிர் நீத்த போராளிகளான என் குல தெய்வங்களையும் அச்சம் என்ற வார்த்தையை நம் அகராதியிலிருந்தே வேரோடு கருவறுத்த வன்னியர் குல சத்திரியரான மாவீரன் காடு வெட்டியார் அவர்களையும் வணங்கி உரையை தொடங்குகிறேன். வீர வன்னியர் குல சத்திரியர்கள் நம்ம யார் என்று தெரியுமா? ஏதோ வரலாற்றின் ஓரத்துல வாழ்ந்து மடிந்த இனமோ இல்ல முகவரியே இல்லாத முகவரியை கொண்டிருக்கும் மாரியனோ ஆங்கிலவனோ கிடையாது. இந்த தமிழ் மண்ணின் ஆக சிறந்த கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பனே மைசூலிருக்க பாடிய சிலை எழுபது என்ற ஒரு வீர காவியத்தின் நேரடி வாரிசுகள். மன்னர்கள் எல்லாம் கம்பனை தேடினார்கள், போற்றினார்கள். ஆனா அந்த கம்பனோ அந்த மகுடம் சூட்டிய அரசர்களையும் தாண்டி இந்த மண்ணை காத்த வீர வன்னியர் குல சத்திரியர்களை தான் தன் பாடலாலேயே மகுடம் சூட்டி இருக்கிறார். அப்படி என்ன நாம பாடியிருக்காரு சொல்லு கேப்போம் அப்படின்னு கேட்டா, நாடொலி கேட்கும் அம்பு பாய்வது தெரியாது. அப்படின்னா வன்னிய வீரன் ஒருவன் போர்க்களத்தில் நின்று அந்த வில்லை இப்படி இழுக்கும் போது வண்டி நாதம் போல ஒலி கேட்குமா? ஆனா அதுவே அவன் எய்தும் வேகம் எப்படி தெரியுமா இருக்கும்? வில்லில் இருந்து அம்பு போனதும் தெரியாது, எதிரியின் மாரை குத்தி பிளந்ததும் தெரியாது. அந்த எதிரியின் நிலை குலைந்து கீழே விழுறான் இல்லையா, அப்போதான் தெரியுமா ஓ இவன் எய்திருக்கிறான் போல. அந்த அளவுக்கு வேகமாக இருக்குமாம். போராளும் மன்னர்களாக இருந்தாலும் விண்ணாலும் தேவராக இருந்தாலும் வன்னியனின் வில்லின் துணையும் வாளின் வலிமையும் இன்றி வென்றதா சரித்திரமே கிடையாது. எதிர்ப்பவன் வன்னியனாக இருந்தா எதிரில் நிற்பது மரணமாகவே இருந்தால் அந்த மரணத்திற்கே தன் மரணத்தை பற்றிய பயம் வருமா? ஏன்னா நம் உயிரையே துச்சமாக நினைத்த அந்த போர்க்களத்தில் நிற்பது வெறும் மண்ணிற்காகவோ இல்ல பொண்ணிற்காகவோ கிடையாது, மானத்திற்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் தான். இப்படியெல்லாம் நாம வெறும் போர் குணம் மிக்கவர்கள் மட்டும் கிடையாது, அள்ளி கொடுப்பதில் வள்ளல் குணம் படைத்தவர்கள் வன்னியர்கள்னு கம்பன் மேகத்தோட ஒப்பிட்டு சொல்லுறாரு. அது எப்படி வாத்தியாரே மேகத்தோட அப்படின்னு கேட்டா, மேகம் கூட கடல் நீரை எடுத்துத்தான் மழையை கொடுக்கும். ஆனா வன்னியர்களோ தங்களிடம் இருக்கிறதோ இல்லையோ தன்னை தேடி வருபவர்களுக்கு தன் உயிரையே கொடையாக கொடுக்கும் வள்ளல் குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் இந்த மண்ணுலகிற்கே வீரத்திற்கும் கொடைக்கும் இலக்கணமே வன்னியர்கள் தாங்கிறத அவர் சும்மா சாதாரணமாலாம் ஒண்ணு பாடிட்டு போகல. சோழர் படையின் முதுகெலும்பாக இருந்து ஈழம் முதல் கலிங்கம் வரை தன் வெற்றி கொடியை நாட்டிய சம்புவராயன், காடவராயன் போன்ற வீர வன்னியர் குல சத்திரிய மன்னர்களை பார்த்து வியந்து பாடியிருக்காரு. நல்லா யோசித்து பாருங்க. கம்பன் காவியத்தில் உள்ள எத்தனையோ அரச பரம்பரைகள் இன்று பெயரளவுல கூட இந்த உலகத்துல இல்ல. ஆனா அதே கம்பன் பாடிய வீர வன்னியர் குல சத்திரிய இனம் இன்றும் கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், ஒடிசா, இலங்கை மட்டுமில்லாம உலகம் முழுவதும் பல கோடி கணக்கான தீப்பொறிகளாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் அவர்களுக்கும் அவர்கள் யார் என்ற வரலாறு தெரியல. எடுத்துரைக்கும் இடத்தில் இருக்கும் நமக்கும் நம்ம யார் என்ற வரலாறு தெரியல. இப்பெல்லாம் சொல்றாமே பெரியார் என்றால் பகுத்தறிவு, பகுத்தறிவு என்றாலே பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரே பகுத்தறிவை பற்றி சிந்திக்கும் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த பகுத்தறிவு சிந்தனையின் சிகரத்தின் உச்சியை தொட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கரையும் விவேகானந்தரையே
விவாதத்தில் திணறடித்த சோலை சோமசுந்தர நாயக்கரையும் வீரத்தின் அடையாளமாக சர்தார் அப்படின்னு பட்டம் பெற்ற சர்தார் பூமா ஆதிகேசவ நாயக்கர் போன்ற நம் பாட்டன்களை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியுது? ஒரு நிமிடம் எல்லாரும் நல்லா யோசித்து பாருங்க. போர்க்களத்தில் நம் பாட்டன் ஒருவன் தன் நடுமார்பில் 100 அம்புகள் பாய்ந்த போதும் தன் கையில் உள்ள வில்லை கீழே போடாம என் தாய்மண்ணை எவனாலும் தொட முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வீரத்திற்காகவும் மானத்திற்காகவும் உயிரை விட்டு இருந்திருப்பானே. அவனுடைய ஆத்மா இந்த இடத்திற்கு வந்து நம்ம எல்லோரையும் பார்த்தா என்ன தெரியுமா கேட்கும்? உனக்காகத்தான என் ரத்தத்தையும் சதையையும் இந்த மண்ணிற்காக கொடுத்து என் பேர பிள்ளைங்களான நீங்களா எப்படிப்பா வாழுறீங்க அப்படின்னு கேட்பான். என்ன சொல்ல போறோம்? சாதி வெறியர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறோம் சொல்ல போறோமா? இல்ல கொலைகாரர்கள் குற்ற பரம்பரையினர்னு தமிழ்நாடே செல்லமா பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல போறோமா? கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் ஆளுமையிலும் நம் போராட்டத்தில் உயிரை இழந்தும் இப்பையும் போராடி கொண்டு அதில் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்ல போறோமா? நம்மை சாதி 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 என்று சுருக்க பார்க்கிறாங்களே. வன்னியன் என்பது சாதி மட்டுமல்ல, தமிழினத்தின் வீர வரலாறு. அந்த வரலாற்றை கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ளணும்னா கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் ஆளுமையும் புறக்கணிக்க முடியாத பெரிய சத்திரிய குலமாக நின்று காட்டணும். தலை குனிந்து வாழ்வது வன்னியனின் அகராதியிலேயே கிடையாது. நாம் நெருப்பின் பிள்ளைகள். நெருப்பை எவ்வளவுதான் மண்ணை போட்டு 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 மூடினாலும் அது ஒரு நாள் எரிமலையாக வெடித்தே தீரும். நெஞ்சில் வன்னியன் என்ற வரலாறு இருக்கட்டும், ரத்தத்தின் சிலை எழுபதின் வீரம் கொதிக்கட்டும். தோல்வி என்பது நமக்கானதே இல்லை, வெற்றி மட்டுமே நம் குலத்தின் பெருமை. வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் வரலாற்றை அவர்களே எழுதுவார்களாம். நமக்கான வரலாற்றை நாமே எழுதும் காலம் வந்துவிட்டது. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கும் இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு, போர் தொடங்கிற்று கொட்டடா முரசு. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடு பவன மனிதன், அவன்தான் வீர வண்டியர் குல சத்திரியன்.